இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் சூறாவளி பிரச்சாரம் செய்து ஸ்டாலின் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என உறுதி. அடக்குமுறைக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என கார்கே பேச்சு. பாஜகவை காலூன்ற விடாதீர்கள் என தமிழ் மக்களுக்கு கெஜ்ரிவால் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 38 நாட்களாக அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் உடனே வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. மிரட்டலின் நிழலில் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. மீண்டும் தாக்கினால் புதிய உத்திகளுடன் பதிலடி தரப்படும் என ஈரான் மிரட்டல். வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வென்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 234 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிரச்சாரம் செய்ய கடைசி நாளான இன்று சென்னையில் உள்ள தொகுதிகளில் திரு ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திரு அரவிந்த் ரமேஷை ஆதரித்து கண்ணகி நகர், எழில் நகர் பகுதியில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது கண்ணகி நகரைச் சேர்ந்த கபடி வீராங்கனை கார்த்திகா மற்றும் அவரது அணியினர் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசன் மௌலானாவை ஆதரித்து வேளச்சேரி காந்தி சாலையில் நடந்து சென்று திரு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது இளைஞர்களும் இளம் பெண்களும் அவருடன் ஆர்வமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனை ஆதரித்து கலைஞர் வளைவு முதல் ஜோன் சாலை வரை நடந்து சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது நரிக்குறவர்கள் பாசிமணி மாலை அணிவித்து அவரை வரவேற்றனர். கரும்பு ஜூஸ் கடை ஒன்றில் அவருக்கு ஜூஸ் அளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு கார்த்திக் மோகனை ஆதரித்து கீழ்ப்பாக்கம் பகுதியில் திரு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது அனைத்து தொகுதிகளிலும் ஆதரவு உள்ளதால் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து திமுக இரண்டாவது ஆட்சி கண்டுபிடியா அப்படின்னு அது சொல்றாங்க. உண்மைதான். அதையும் உடச்சி இரண்டாவது முறையா உங்க அன்போடு உங்க வீட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் இரண்டாவது ஆட்சிக்கு வரதான் போறான். ஆக ஆட்சிக்கு வரப்போறான்னா அது பதவிக்காக நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். பின்னர் தமது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு திறந்த ஜீப்பில் வந்த அவருக்கு சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். எஞ்சிய வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் நிதி இல்லாததாலும் உரிய அனுமதி வழங்காததாலும் தடைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அதற்கு சற்று முன்பாக தமது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் நிறைவு செய்தார். டெல்லியின் அடக்குமுறைக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். தமிழகத்தின் வளர்ச்சியை மத்திய பாஜக அரசு தடுக்க நினைப்பதாக கூறிய திரு கார்கே டெல்லிக்கு திமுக அரசு அடிபணியாததால் கல்விக்கான நிதி முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். While Tamil Nadu is moving forward, the BJP government at the center is trying to pull it in back simply because Tamil Nadu refuses bow down to the imposition of Delhi's dictatorship. சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். எத்தனை பாலம் 2011-2021 வரைக்கும் அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருச்செந்தூரில் திமுக வேட்பாளர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து எம்பி திருமதி கனிமொழி வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதே தெரியாமல் எடப்பாடி திரு பழனிசாமி பேசி வருவதாக அவர் விமர்சித்தார். சென்னை சுத்தி கூட்டு போய் காட்டுங்கன்னா அவர் எடப்பாடியில இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் டெல்லிக்கு போயிடுறாரு. எங்கேயும் பாக்குறது இல்லை. இப்பதான் புதுசா தமிழ்நாட்டை சுத்தி வராரு. அதனால தமிழ்நாட்டுல என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அதுல வேற டெல்லியில இருக்க முதலாளி என்ன சொல்றாங்களோ அதையே திருப்பி சொல்றாரு. அவங்க சில நேரத்துல அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்காக இவரே ஆஜராகி பேச ஆரம்பிச்சிடுறாரு. விருதாச்சலத்தில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா உழவர் சந்தையில் கடலை விற்பனை செய்தும் பேருந்து பயணிகளிடமும் வாக்கு சேகரித்தார்.
சேலம் கோட்டை மைதானத்தில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த பாமக தலைவர் திரு அன்புமணி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார். காரைக்குடியில் போட்டியிடும் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மாட்டு வண்டி, இருசக்கர வாகனங்களுடன் ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி அக்கட்சி தலைவர் திரு விஜய் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தமிழ்நாட்டில் 38 நாட்களாக அனல் பறந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சற்று முன் நிறைவடைந்தது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, நாதக, தாவேக, சசிகலா கட்சி, பாமக, ராமதாஸ் அணி, சுயேட்சைகள் என மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளியானது முதலே பிரச்சாரம் சூடுபிடித்தது. கோடை வெயிலுக்கு போட்டியாக அனல் பறந்த பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்வதற்கு முன் வேட்பாளர்கள் சுழன்றடித்து இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னையில் 1000 விளக்கு திமுக வேட்பாளர் திரு எழிலன், திருவிக நகர் திமுக வேட்பாளர் திரு KS ரவிச்சந்திரன், வேளச்சேரி அதிமுக வேட்பாளர் திரு அசோக் உள்ளிட்டோர் ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினர். காட்பாடியில் அமைச்சர் திரு துரைமுருகனுக்கு MP திரு கதிர் ஆனந்த் வாக்கு சேகரித்த நிலையில், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி ஆதரவு திரட்டினார். குமாரபாளையத்தில் திமுக வேட்பாளர் திரு S பாலு 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுடன் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசனை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். இன்று மாலை பிரச்சாரம் ஓய்ந்ததை அடுத்து இனிமேல் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்தவோ அல்லது இசை நிகழ்ச்சிகள் மூலம் வாக்கு சேகரிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள தேர்தல் ஆணையம் தங்கும் விடுதிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதேபோல் நாளை மறுநாள் முதல்கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கும் மேற்கு வங்கத்தின் 16 மாவட்டங்களில் உள்ள 152 தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இதையொட்டி முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மிரட்டலின் நிழலில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என மறுத்துள்ள ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க புதிய உத்திகளை வைத்திருப்பதாக எச்சரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் 2 வார போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தார். அதையடுத்து இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டது. இதனிடையே லெபனான், இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் அறிவித்தது. ஆனால் முற்றுகையை விலக்க ட்ரம்ப் மறுத்ததால் தனது கட்டுப்பாட்டிலேயே ஹோர்மூஸ் இருக்கும் என ஈரான் அறிவித்தது. அமெரிக்காவின் முற்றுகையை மீறி சில கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து சென்றன. இந்நிலையில் ஈரானின் சரக்கு கப்பலை அமெரிக்காவின் USS ட்ரிபோலி போர்க்கப்பல் வீரர்கள் சிறைபிடித்தனர். போர் நிறுத்தம் இன்று முடிவுக்கு வரும் நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் முயற்சி எடுத்து வருகிறது. இதற்காக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்டோர் இஸ்லாமாபாத் செல்ல உள்ளதாக கூறப்பட்டது. அதே நேரம் முற்றுகை விலக்கப்படாவிட்டால் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என ஈரான் ராணுவம் வலியுறுத்திய போதும் உயர்தலைவர் கமெனி பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரான நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பஹர் கலிபஃப் முற்றுகை விலக்கப்படாத நிலையில் மிரட்டலுக்கு நடுவே அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை மேஜையை சரணாகதி மேஜையாக்க ட்ரம்ப் நினைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் உரிய பதிலடி கொடுக்க ஈரான் ராணுவம் புதிய உத்திகளுடன் தயாராக இருப்பதாகவும் கலிபஃப் எச்சரித்துள்ளார். பாஜக காலூன்று மாநிலங்கள் கபலீகரம் செய்யப்படுவதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படும் போதெல்லாம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒலிப்பதாக கூறினார். Whenever there is a crisis at the national level, especially when the national government has acted in dictatorial manner, whenever there is an assault on federalism or democracy, Thiru Stellinji's voice has been a very strong voice at the national level. He has stood for the country, he has stood for democracy, he stood for state federalism. That is the reason I have come to support Thiru Stellinji, and I appeal to the people of Tamil Nadu to vote overwhelmingly in his favor and in favor of his party so that he wins with much better majority than last time.
இதனிடையே தேவக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மறுப்பது உள்ளிட்ட பல வழிகளிலும் மத்திய பாஜக அரசு அத்துமீறுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிராக குரல் கொடுக்காத எடப்பாடி திரு பழனிசாமி திரு அமித்ஷாவின் ஒலிபெருக்கியாக செயல்படுவதாக அவர் விமர்சித்தார். இந்த அத்துமீறல்கள் எதையும் எதிர்த்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மாறாக அரசியல் சாசன திருத்தத்தில் தமிழ்நாடு பாதிக்குமா பாதிக்கலையான்னு கேட்டால் பாதிக்கும்னு சொல்லணும், பாதிக்காதுன்னு சொல்லணும். அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? நான் பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், அமித்ஷா கேட்டேன், அமித்ஷா பாதகம் இல்லைன்னு சொன்னார். ஆகவே பாதகம் இல்லை. அமித்ஷாவுடைய ஒலிபெருக்கியாக குரலாக ஒலிப்பதற்காக ஒரு கட்சியை நடத்துகிறார். பாஜக ஆளும் குஜராத் மாநில துறைமுகங்கள் வழியாகவே இந்தியாவில் போதைப் பொருள் நுழைவதாக குற்றம் சாட்டிய திரு சிதம்பரம் தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என வினவினார். கொள்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு பணத்திற்காக டாக்டர் அன்புமணி என்று அலைய தொடங்கினாரோ அன்றே ஒரு தந்தையாக தாம் இறந்து விட்டதாக டாக்டர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்று வெளியிட்ட வீடியோ பதிவில் மக்கள் நலனை புறக்கணித்துவிட்ட சுய லாபத்திற்காக செயல்படும் திரு அன்புமணி தலைமையிலான துரோக கும்பலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த துரோகி கும்பல் அன்புமணி போட்டிடுகிற 18 தொகுதிகளில் இவருக்கு இந்த கும்பலுக்கு வாக்களிக்க வேண்டாம். இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த துரோகி கும்பலுடைய தலைவர் அந்த வித்தையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் திரு ராமதாஸ் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் நேற்று தாம் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் கண்ணீர் வடித்ததாகவும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மரண வேதனை தமக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூறியுள்ளார். திரு அன்புமணி எப்போது தம் பேச்சை கேட்காமல் தம் கொள்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு பணத்திற்காக அலைய தொடங்கினாரோ அன்றே ஒரு தந்தையாக தாம் செத்துவிட்டதாக திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்களுக்காக தாம் சிந்திய இரத்தத்தை சமூக நீதி வியாபாரமாக திரு அன்புமணி மாற்றிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு தேர்தல் சீட்டையும் பல கோடிகளுக்கு விற்று நம் சமுதாயத்தின் உரிமைகளை அவர் அடகு வைத்து விட்டதாக திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெற்ற அப்பனையே கவனிக்காத ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தருவானா? தன் மனைவியையும் மகளையும் அதிகாரத்திற்காக பயன்படுத்தும் அன்புமணி சாதாரண பாட்டாளி பெண்களுக்கு என்ன நன்மையை தருவார் என அவர் வினவியுள்ளார். தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் அந்த புண்ணிய பூமி விரைவில் அதர்மபுரி ஆகிவிடும் என திரு ராமதாஸ் எச்சரித்துள்ளார். கலைஞர் காலமாகும் வரை கூடவே இருந்து கவனித்துக் கொண்டவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என பாராட்டு தெரிவித்துள்ள திரு ராமதாஸ், ஆனால் தமக்கு வாய்த்த பிள்ளையோ தாம் உயிரோடு இருக்கும் போதே இறந்து போனதாக நினைத்து அரசியல் பண்ணுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். மாம்பழம் சின்னத்திற்குள் துரோகம் எனும் விஷம் ஏறிவிட்டதால் அது இனிக்கும் என இனிமேல் யாரும் நம்ப வேண்டாம் என அவர் எச்சரித்துள்ளார். அன்புமணியின் துரோக கும்பலுக்கு ஓட்டு போடுவது பெற்ற தகப்பன் தலையிலேயே மண்ணை அள்ளி போடுவதற்கு சமம் என்று திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஒருபோதும் ஜெயிக்கக்கூடாது என்று கூறியுள்ளவர் தம் ரத்தமே தமக்கு விஷமானாலும் தம் தொண்டர்கள் மருந்தாக இருப்பார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். அன்புமணி தரப்பில் போட்டியிடும் 18 தொகுதிகளிலும் அவரது துரோக கும்பலை மண்ணை கவச் செய்து தர்மம் ஜெயிக்க வகை செய்ய வேண்டும் என்றும் உருக்கத்துடன் திரு ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி மனித கண்ணியத்திற்கு எதிரான கொடிய குற்றம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2024-25 நிதியாண்டில் மட்டும் 28 லட்சத்திற்கும் அதிகமான இணைய வழி குற்றங்கள் பதிவானதையும் 44 கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளதையும் சுட்டிக்காட்டி கவலை தெரிவித்துள்ளார். சட்ட அமலாக்க முகமைகள் போல நடித்து காணொலி அழைப்புகள் மூலம் பொதுமக்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து அச்சுறுத்துவது அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் என்று திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். மதுரை மத்திய தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் திரு சுந்தர் சி வேட்புமனுவில் 604 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்தது தொடர்பான ஆவணங்களை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு சுந்தர் சி மற்றும் அவரது மனைவியும் பாஜக நிர்வாகியுமான திருமதி குஷ்பு இணைந்து 3 நிறுவனங்கள் மூலம் 22 படங்களும் 10 தொலைக்காட்சி தொடர்களும் தயாரித்ததன் மூலம் 604 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதை மறைத்து 180 கோடி ரூபாய் வரி கட்டாமல் ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2021 தேர்தலில் போட்டியிட்ட திருமதி குஷ்புவும் இதை மறைத்ததாக திரு வாஞ்சிநாதன் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அமமுக வேட்பாளர் திரு சுந்தரராஜ் மற்றும் அவரது மகன் வீடுகளிலிருந்து 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேட்பாளர் வீட்டில் பறக்கும் படையினர் சோதனை செய்ய சென்றபோது வெளியே வீசப்பட்ட பெட்டியில் இருந்த 14 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
தொடர்ந்து திரு சுந்தரராஜனின் மகன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 46 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட அட்டக்குறுக்கி கிராமத்தில் அதிமுக பிரமுகர் திரு பசவராஜ் வீட்டிலும் 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்றும் வாக்காளர்களை கவர நூதன வழிகளை வேட்பாளர்கள் கையாண்டனர். கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு ராஜீவ்காந்தி இளைஞர்களுடன் இறகு பந்து விளையாடி ஆதரவு திரட்டினார். கள்ளக்குறிச்சி தாவேகா வேட்பாளர் திரு அருள் விக்னேஷ் டெடி பேர் பொம்மையுடன் சென்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விராலிமலை தொகுதி நாதாகா வேட்பாளர் திருமதி சத்யலட்சுமி அன்னவாசல் பகுதியில் தொண்டர்களுடன் குதிரையில் சென்று வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் தொகுதி தாவேகா வேட்பாளர் திரு பிரைட் நசீர் ராஜாவுக்கு ஆதரவாக அக்கட்சியினர் கட்சியின் தலைவர் திரு விஜய் போன்ற முகமூடி அணிந்து சென்று ஆதரவு திரட்டினர். 42 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்த தம்மை கட்சி வேட்டி கூட கட்டக்கூடாது என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட போது 3 நாட்கள் கண்ணீர் சிந்தியதாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடும் அவர் பிரச்சாரத்தின் போது அதிமுகவுக்காக 42 ஆண்டு காலம் உழைத்தும் சாதாரண உறுப்பினர் பதவியிலிருந்து கூட தூக்கி எறியப்பட்டதாக கூறினார். இடஒதுக்கீடு பற்றி திமுகவுக்கு மத்திய பாஜக அரசு பாடம் சொல்லித்தர தேவையில்லை என்று திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி கூறியுள்ளார். பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கபிஸ்தலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு நரித்தனமாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோடு சேர்த்து தாக்கல் செய்ததால் எதிர்க்கட்சிகள் அதை தோற்கடித்ததாக தெரிவித்தார். உண்மையில அக்கறை இருந்தால் உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறோம், உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டட்டும், ஒரே நாள்ல அது நிறைவேற்றப்படும். எத்தனை சதவீதம்ல 33% இருக்கிறபடி நடந்தா கூட அன்றைக்கு மறுபடியும் பெண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய பம்மாத்து மாய்மால பேச்சுக்கள் ஒருபோதும் தேர்தலுக்கு சரிப்பட்டு வராது, அவர்கள் எதிர்பார்த்த பயனை அளிக்காது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 753 புள்ளிகள் உயர்ந்து 73,723 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 212 புள்ளிகள் அதிகரித்து 24,577 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,14,400 ரூபாயாகவும் 1 கிராம் 14,300 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 275 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி என கூறியுள்ளார். டெல்லியின் அடக்குமுறைக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 38 நாட்களாக அனல் பறந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சற்று முன் நிறைவடைந்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.